ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்ம சேனல் தீரன் விலாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பச்சை பட்டாணி இல்லைனா சுண்டல் ஒரு டே ஃபுல்லாக ஊற வைக்காமல் டக்குன்னு அப்பத்திக்குன்னு தோணும் போது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே ஊற வச்சு வேக வைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ண முடியாது, ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. அதனால் வீடியோவை பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பட்டாணி பச்சை பட்டாணினா காஞ்ச பட்டாணி. அதை இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோம். 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கே பார்த்திங்கன்னா அந்த மேல் ஸ்கின் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும்ல. அதுக்கப்புறமா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொதிக்கிற தண்ணியில் இந்த பட்டாணி போட்டுரும். சேம் சுண்டலுக்கும் அதே ப்ராசஸ் தான். போட்டு நல்லா கொதிக்க விடணும். உப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் போட வேணாம், சும்மா நார்மலாக. நம்ம மோஸ்ட்லி சுண்டல் குழம்பு வைக்கலான்னு டக்குன்னு காலையில் யோசிப்போம். ஆனால் ஒரு டே ஃபுல்லாக ஊறணுமே அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். அப்படி பண்ண வேண்டியதில்லை. இது இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொங்கி வருதில்ல, இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் கூட வேண்டியதில்லை, ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு தான் நான் வச்சேன். 10 நிமிஷம் அளவுக்கு இருந்துச்சுனாவே நல்லா ஓரளவுக்கு அரை வேக்காட்டு அளவுக்கு வந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரியே ஃப்ளேமில் இருந்துட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுறணும். 30 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா, அதாவது அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடறோம். 30 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா 3/4 வேக்காடு வெந்துருச்சு அந்தளவுக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் குக்கரில் நம்ம 3 விசில் விட்டு எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம குழம்புக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாட்டா. என்றும் அன்புடன் தீரன் விலாக்ஸ்.